சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் 2025 பிப்ரவரி மாதம் தமிழ் குரோதி வருடம் தை மாசி மாசம் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. தனுசு ராசியாகிய உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்குது கொஞ்சம் விரிவாக கேளுங்க. இந்த மாதத்தில் எது எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் முதல்ல விரிவாக பாருங்கள். எந்தெந்த கிரகம்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸில் இருக்குது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு சூரிய பகவான் ப்ளஸ்ஸாக இருக்கார். ஏன் அப்படின்னா 9ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் பாவத்தில் இருக்கார். அவர் 3ஆம் பாவத்துக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு இரண்டுமே ப்ளஸ்ஸு. 6ஆம் அதிபதி 4ஆம் பாவம், 11ஆம் அதிபதி 4ஆம் பாவம், இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம். அதே போல் சயன அயன சுகஸ்தானத்தில் ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ல் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நிறைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஜீவனஸ்தானம் 10ங்கிறது ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் போகிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தரும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் 6ஆம் பாவத்திலே மறைந்து இருக்கிறது. வக்ரத்தில் போகிறாரு, நிவர்த்தியாகிறாரு. செவ்வாயும் வக்ரத்தில் போகிறார், நிவர்த்தியாகிறார். ஆக இந்த கிரக அமைப்பு இருக்கு இல்லையா, இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் முதல்ல ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். நன்மை தரக்கூடிய கிரகங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல உங்களோட 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அவர் 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் போவது. 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் 9. அதற்கு உடையவர் 2ஆம் பாவத்தில் போகிறது சீரான பண வரவுகளை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவுகள் இருக்குது, பொருளாதார ரீதியான உயர்வு நிலைகள் இருக்குது. அதில் சூரியனே 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால 9ஆம் அதிபதிங்கிறதுனால சீரானபடியான வளர்ச்சியாக இருக்கும். திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சீரான எந்த காலத்தில் எந்த மாதிரியான உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கணுமோ அந்த மாதிரியான வளர்ச்சிகள் இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு முதல்ல. அடுத்தது அதே இடத்துல 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் இருக்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானங்கிறது வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு உடைய புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா, அவர் 2ஆம் பாவத்திலே இருக்கிறார் முதல்ல. அப்புறம் 3ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புத பகவானினுடைய மாற்றம் இருக்குது. அது 3ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. இப்போது இந்த புத பகவானினுடைய சஞ்சாரம் 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி, இந்த 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடம். அதனால் வாழ்க்கை துணைவரிடமிருந்து கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குது. இது ரொம்ப பர்மனெண்ட்டாக பிரிஞ்சுருவோமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தற்காலிகமாக ஒரு வேலைக்காக வெளியூர் வெளிநாடுகள் போவது, அல்லது வெளி மாநிலங்கள் போவது, வெளி மாவட்டங்கள் போவது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணைவர், அதாவது நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை குறிக்கும், நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரை குறிக்கும்.
யாரோ ஒருத்தர் அவங்க கொஞ்சம் வெளி இடம் அப்படின்னு ஒரு நாள் 2 நாள் போகி வர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குது இந்த சஞ்சாரம், புத பகவானினுடைய சஞ்சார அமைப்பு. அதே மாதிரி மேலும் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமானது என்னன்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் 11ஆம் தேதி தன்னுடைய வக்ர சஞ்சாரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுகிறார். அது 6ஆம் பாவத்தில். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கிரனும். இது என்ன மாதிரியான ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானம் வலிமையாகுது. அதனால் வந்து இப்போ வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க அல்லது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது வந்து இப்போ லார்ஜ் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறை செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும். எதனால் அப்படின்னா புதன் பகவானினுடைய வீட்டில் கேது இருக்கார். கேது பகவான் உங்களோட 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கும் மாற போகிறார் இல்லைங்களா? அதனால் பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விஷயம் கொடுக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க இந்த மாதத்தில். மேலும் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன், இதில் 6 குடைவர் 4ல் போகிறார் இல்லைங்களா? அதனால் ஏதாவது கடன் இருக்குது அல்லது யார்கிட்டையாவது நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு திரும்பி கொடுக்காமல் இருக்கீங்க, அல்லது கொடுக்க வேண்டிய அளவுக்கு பண வரவுகள் உங்களுக்கு வராமல் தட்டி போகுது, அல்லது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கடன் பட்டதை நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க, அல்லது கடன் பெரிய தொகை இருக்குது, இதை திருப்பி கொடுத்து அடைச்சி முடிக்கணும். நகை கடன் இருக்குது, வாகன கடன் இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, ஏதோ வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கீங்க, அதை எப்போங்க திருப்பி தர்றது, எப்படிங்க அடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஒரு சூட்சமத்தையும் நல்லா உங்களுக்கு பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கடன் சுமையக்கூடிய பெரிய விஷயத்தையும் அவர் உருவாக்கி தராருங்க சுக்கிரன். அவர் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ராகுவோட சேர்றதுனால. அதனால் கடன் சுமை இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு படன்னு குறைய போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போகுது. அப்புறம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் மறைஞ்சி இருக்கிறதுனால இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 6ஆம் பாவம்ங்கிறது சொன்ன மாதிரி கடன், அதே மாதிரி வந்து 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து கடினமான உழைப்புகள், அதிகப்படியான வேலை சுமைகள், வருமான குறைவுகள், வாடகை கொடுத்து ஒரு சுமையை எடுத்துக்கொள்வது, இப்படியெல்லாம் இருக்கிறது எல்லாமே 6ஆம் பாவம். இதில் குரு பகவான் சென்றதுனால உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களால கூட உங்களுக்கு சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல சத்துருக்கள் மூலமாக சில தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி முன்னவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, 7ல் இருக்கக்கூடிய செவ்வாயில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன செய்தால் நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லது. சிவபெருமான் அப்படிங்கிறவர் வழிபாடு செய்வதற்கு உகந்தமான மாதம் இந்த மாசி மாதம் சிவராத்திரி. அது இந்த பிப்ரவரி மாதம் தாங்க வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கே உகந்தமான மகா சிவராத்திரி வருது. புதன்கிழமையிலே வரக்கூடிய மகா சிவராத்திரி நல்ல ஞானம், அறிவு, நல்ல புத்தியை, அறிவு சாதுரியத்தை தரக்கூடியதுங்க. அதனால் அன்றைய தினம் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அதற்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி சோம பிரதோஷம் வருகிறது. அதே போல் 25 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஒரு பிரதோஷம் வருகிறது. இப்படியாக 2 பிரதோஷங்கள் சிவபெருமான உகந்ததாக வருது. சிவபெருமான உகந்தமான பௌர்ணமி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருகிறதுங்க, செவ்வாய்க்கிழமை வருகிறது. இது மாதிரி அற்புதமான நல்ல நாட்கள் எல்லாமே சிவபெருமான உகந்த நாட்கள் வருது. இதையெல்லாம் பயன்படுத்தி சிவபெருமான வழிபாடு செல்லுங்க, வாழ்க்கையில் பேரின்பம் அடைங்க. வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா, திருக்கணித முறைப்படியான பஞ்சாங்கம் சரியா? இது வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வி. இது
இப்போ ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வருடம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி திருக்கணித முறைப்படி நடக்குது. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2026 அடுத்த வருஷம் மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்குது. சற்றேறக்குறைய ஒரு வருஷம் கேப்பு. இது திருக்கணித முறைப்படி சனி போயிட்டார், வாக்கிய முறைப்படி சனி போகலை, அடுத்த வருஷம் தான் போகிறார். இப்போ என்னங்க இது, ஒரு ஜாதகங்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்தா நன்மை வரும்ன்ட்டு வரும். ஆனால் அந்த ஜாதகத்திலே ஒரு குளறுபடியாக இருக்க, எதை நாங்கள் நம்புறது, எதை நாங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வரும் இல்லையா? இப்போ அந்த வாக்கியம் திருக்கணிதம் இதில் எது சிறப்பு அப்படின்னு முதல்ல நம்ம பார்ப்போம். முதல்ல திருக் அப்படின்னா என்ன? திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்வையை வைக்கிறது. ஒரு நம்ம பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கோ அதை வைத்து எடுத்துக்கிறது திருக்கு. அதனால தான் அதற்கு திருக்கணிதம் அப்படின்னு பேர். வாக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாக்கிய முறை, அதாவது முன்னோர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியிலே வாக்கியமாக எழுதி அதை வைத்து சஞ்சாரத்தை கணக்கிடுவது வாக்கிய முறைப்படிங்க. இப்போ இதில் உங்களுக்கு முதல்ல உடனே மண்டையில் அடிக்கிற மாதிரி எதுங்க சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டா அஸ்ட்ரானமிக்கல் ஃபினாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எது உறுதிப்படுத்தி சொல்லுகிறதோ அதுதான் சிறப்பு, அதுதான் உண்மை இல்லையா? அப்போ திருக்கணித முறைப்படி கணனம் செய்யும் போது, அதாவது கணக்கு போடுறாங்க இல்லைங்களா, அந்த கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறாங்க, கிரகணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல படி சரியாக அதே துளி மணி நிமிஷத்துக்கு சரியா கிரகணம் ஆரம்பிக்குது, கிரகணம் முடியுது இல்லையா? அப்போ வாக்கிய முறைப்படியான விஷயம் சரி. திருக்கணித முறைப்படி கணக்கு பண்றாங்க, அதுலயும் சரியா தானங்க வருது, அப்ப அதுவும் சரிதானே அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து, திருக்கணித முறைப்படியும் கணக்கு பண்றாங்க, அதை வச்சு டிகிரி வைஸ் கணக்கு பண்ணி போடுறாங்க, அதுவும் சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுல எது சிறப்பு அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வந்துடும். வாக்கியம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய தென் பாரதம், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகம், அதே போல கேரளா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புழக்கத்தில் இருக்குது. இது அல்லாமல் வேற எல்லா விதமான அதர் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் ஒவ்வொரு நாடுகளையும் இருந்தது, ஆனால் வழக்கத்தில் இருந்து ஒழிந்து விட்டது. நம்ம ஊர்ல மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைய காலம் கூட அந்த வாக்கிய முறைப்படி தான் அந்தந்த கோவில்களிலே அனுஷ்டானத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கோவில்னு வந்துட்டோம்னா வாக்கியம்தான், வாக்கியத்திற்கு மாறு கிடையவே கிடையாது. உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஜனன ஜாதகம் வாக்கியப்படி இந்த நட்சத்திரம் வரும், திருக்கணித முறைப்படி பார்த்தா வேற நட்சத்திரம் வரும், வாக்கிய முறைப்படி பார்த்தா இந்த ராசி, திருக்கணித முறைப்படி பார்த்தா ராசி மாறுது. இதுல எதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ கோவில். நல்லா புரிஞ்சுங்க, உங்க குலதெய்வ கோவில் என்னவோ அந்த குலதெய்வ கோவில்ல எந்த முறைப்படி பௌர்ணமியை நிர்ணயம் பண்ணி அந்த கோவில்ல திருவிழா செய்யறாங்களோ அதைத்தான் நீங்க அனுஷ்டிக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்க குலதெய்வம் கோவில் தான் உங்களுக்கு பிரதானம். அதனால உங்க குலதெய்வ கோவில்ல எந்த வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கத்தை வச்சு அவங்க பௌர்ணமி அனுசரிச்சு அவங்க கோவில் திருவிழா பண்றாங்களா, இல்லது வருட பெயர் செய்யறாங்களா, அல்லது சூரிய பெயர்ச்சியை வச்சு சூரியன் மாறிடுச்சு இந்த வருஷம் பிறந்துருச்சுன்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதை வச்சு தாங்க நீங்க கொண்டாடணும். அவ்வளவுதாங்க எளிமை. அதுபடி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சற்றேறக்குறைய 90% கோவில்கள்ல வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்றாங்க. ஆதீனங்களினுடைய கோவில்கள், அதே போல ஹெச்ஆர்என்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோவில்களிலும், அதே போல பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கு பாத்தியப்பட்ட திருநள்ளாறு கோவில், மணக்குள விநாயகர் போன்ற எல்லா விதமான கோவில்கள்லையும், அதாவது திருநள்ளாறுங்கிறது சனி பகவானுக்கு உண்டான பிரத்யேகமான இடம், அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களிலும் வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் செய்கிறாங்க. அதனால வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கத்தை படித்தான் நான் பலன்களை அனுசரிப்பது நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நல்லது. சிவாய நமஹ.